எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட்டா 5 மினிட்ஸ்ல முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கூட பிரஸ் பண்ணுங்க. நாங்க எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இப்போ முறுக்குக்கு தேவையான மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். அது கூடவே 1/4 கப்பு கடல பவுடர் சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு 1/4 கப்பு கடல பவுடர் எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக சட்னிக்கு யூஸ் பண்ணுற கடலையை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அஜ்வைன், இதை வந்துட்டு தமிழில் ஓமோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி போடுறதுக்கு முன்னாடி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் தண்ணி போட்டுட்டிங்கன்னா காரப்பொடி உப்பெல்லாம் அங்கங்கே நின்றோம், நல்லா மிக்ஸ் ஆகாது. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடான எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு முறுக்கு வந்துட்டு நல்லா முறுமுறன்னு வரும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், எண்ணெய் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியாக மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், டோ வந்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்தாலும் முறுக்கு வந்துட்டு கரெக்டாக வராது. அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் வராது. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷேப் அண்ட் கிறிஸ்பினஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டோவை முறுக்கு ஷேப்புக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாமே ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லா முறுக்குமே ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கீழே பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பார்சல் கவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் எண்ணெயில் விடக்குள்ளே ஒட்டாமல் வரும். பாருங்கள், நான் சுடுறதுக்கு ஆயில் ஆல்ரெடி பேனில் வச்சுட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஆயில் வந்துட்டு எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆயில் வந்துட்டு சூடு கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மேலே முறுக்கு தீஞ்சிடும் அண்ட் உள்ளே வந்து வேகாது, மெதுவாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒன்று இந்த மாதிரி கவர்லேருந்து எடுத்து உள்ளே விட்டுருங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பபிள்ஸ் தெரியுது இல்லைங்களா, இதெல்லாம் கம்மியாகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க, இல்லைனா ஒரு சைடு முறுக்கு வந்துட்டு தீஞ்சிடும். பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. இது வேகிறதுக்கு வந்துட்டு அப்ராக்ஸாக 3 மினிட்ஸ் எடுக்கோங்க. இப்போ முறுக்கு வந்துட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை வந்துட்டு நீங்கள் 15 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கம். எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.